மனோரமாவின் கணவர் சிரிப்பு அரசி மனோரமாவின் நிஜ வில்லன் எஸ்.எம். ராமநாதன். இவர் பிரபல நகைச்சுவை நடிகை மனோரமாவின் கணவர். இவர் கதாநாயகனாக அறிமுகமான படம் கண் திறந்தது. இப்படம் 1059இல் வெளிவந்தது. அதனால் கண் திறந்தது ராமநாதன் என்றே குறிப்பிடப்பட்டு வந்தார். தேடி வந்த லட்சுமி உள்ளிட்ட பல படங்கள் இவரது நடிப்பில் வெளிவந்தன. இவரைத்தான் மனோரமா காதலித்தார். மனோரமாவின் அம்மாவின் எதிர்ப்பையும் மீறி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தனது காதலன் ராமநாதனை கரம் பிடித்தார். இந்த தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. பூபதி எனப் பெயரிட்டார்கள். பின்னர் மனோரமாவுடன் வாழ்ந்தான். சினிமா வாய்ப்பு கிடைக்காது என்று ஜோசியக்காரன் சொன்னதால் விலகினார். அதன் பின் நாடகங்களில் நடித்து வந்த பங்கஜம் என்பவரை மணந்து கொண்டார். இவர் 18 அன்று 1090 அன்று மாரடைப்பால் மரணமடைந்தார். சில மாதமே வாழ்ந்தாலும் அவரின் சாவுக்கு சென்று அழுததோடு ஒரே மகனான பூபதியை கொல்லிப்போடவும் வைத்தார் மனோரமா.